நினைச்சு கடைசில என் நிலைமை எங்க வந்து நிக்குது பாருங்களா. மேனுமா அட மர்மவே, என்ன மர்மனா கண்ணை உருட்டி உருட்டி பாக்குதியா? இதே நான் பாக்குறதுல கனவா இல்லனா நிஜமா? என்ன மர்மனா சொல்லுதியா? இதே மேனகா வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கா, அதத்தான் கேட்டேன். ஆமா, வீடு சுத்தமா இருக்கணுமா இல்லையா? அதான் என் மகள வீடு பூரா மா போட்டு தொடக்க சொன்ன பாத்துடுங்க. பாத்தீங்களா வீடு எவ்வளவு சுத்தமா கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கு. ஆமாத்தே, நீங்க சொன்ன மாதிரி வீடு நல்ல கிளீனா பளபளன்னு மின்னுது. கூறுகட்ட மனுஷா, உங்களுக்கு என்ன கண்ணா தெரியல? எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடெல்லாம் தொடச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டீரு. என்னடி மர்மன பட்டி இப்படி ஆசிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வராம பின்ன வாசல்லே வந்து பாரு. இவன் என்னமா நீ பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு தொடச்சு வச்சிருக்கேன். அவர் பாட்டு அழுக்கு காலோட வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஓஹோ, அப்ப வீடு தொடச்சேனா அதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள அழுக்கே வராதோ? வீட்டுக்குள்ள அடுத்து தூசி வந்துச்சுனா கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண வேண்டியதா? அதுக்கு என்ன வீட்டுக்குள்ள ஆட்கள் வராம வாசல்லே நின்னுட்டு இருப்பாவோ? பெருசா என்னமோ இவ மட்டும் தான் வீடு தொடச்சி சுத்தமா வச்சிருக்க மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. ஊர் உலகத்துல யாருமே வீட்டை கழுவி சுத்தம் பண்ணி வைக்க மாட்டாவல்ல. என்னமா நீ நிலைமை தெரியாம மருமகனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா? என்னடி நிலைமை? வீடு தொடச்சிருக்கா அவ்வளவுதானே? என்னமோ பெரிய கிண்ண சரக்காடு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா. வா, இப்படியே முழிச்சிட்டு நிக்காத, போய் கக்கூச கழுவி விடு. எம்மா, ஒரு நிமிஷத்துல என் பொண்டாட்டி பத்திரகாளியா மாறிட்டாள. நல்ல வேளை என் மாமியார் அவளை அடக்குனாவோ, இல்லனா கையில வச்சிருக்க மாப்பு ஸ்டிக்கால என் மண்டையவே இன்னைக்கு உடைச்சிருப்பா. மாமியார் இங்க வீட்டுல இருக்குது நமக்கு ஒரு வகைக்கு நல்லதாதான் இருக்கு, இல்லன்னா என் பொண்டாட்டி கூட இருந்து சமாளிக்க முடியுமா? இந்த மனுஷனுக்கு ரொம்ப இப்ப திமிரு கூடி போச்சு. அவர் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. எடி கக்கூசெல்லாம் அப்புறம் கழுவி விடலாம். மர்ம வந்திருக்காருல, மர்மனுக்கு வயிறு பசிக்கும். தோசமா இருக்கலடி, போய் சீக்கிரமா சுட சுட நெய் ரோஸ்ட் போட்டு எடுத்துட்டு வா மர்மனுக்கு. மர்மன என்ன நின்னுட்டே இருக்குது? உட்காருங்க சோபால. சரிங்க தே. எத்தே, எனக்கு இப்போ ஒன்னும் வயிறு பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மர்மன, நேரத்துக்கு நேரம் சரியா சாப்பிடணும்ல. என்னடி நின்னுட்டே இருக்க? நான் சொன்னேன்ல, உன் காதுல கேட்டுச்சுல. போய் சூட நல்ல நெய் ரோஸ்ட் போட்டு எடுத்துட்டு வா. எத்தே, எனக்கு நெய் ரோஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நெய்யை கொஞ்சம் அதிகமா ஊத்தி தோசை சுட்டி எடுத்துட்டு வர சொல்லுங்க தே. உங்களுக்கு நெய் ரோஸ்ட் பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல, அதனாலதான் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க தே. மர்மன் சொன்னது காதுல விழுந்துச்சுல. நெய் 2 கரண்டி தூக்கலா ஊத்தி நல்லா முறுமுறுன்னு நெய் ரோஸ்ட் போட்டு எடுத்துட்டு வா. இந்த மனுஷன் கெட்டாங்க எடுக்கு நெய் ரோஸ்ட் ஒண்ணுதான் குறைச்சல். வேணும்னா வயிறு பசிக்குதா போய் சுட்டு திங்க வேண்டியதானே? எங்க அம்மா இருக்காவங்கிற நினைப்புல நெய் ரோஸ்ட் சுட்டு கொண்டுட்டு வா, கூட 2 கரண்டி சேர்த்து ஊத்தி கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க மாமியார் இருக்க தைரியத்துல கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ, போவோம். அதான் மாமியார் இருக்காவல்ல, நம்ம பயப்படவே கூடாது. தொப்பி மண்டை எனக்கு திமிரு கூடி போச்சே. ஐடி தோசைக்கு சட்னி ஏதோ சாம்பார் ஏதோ வச்சிருக்கியா? சட்னி சாம்பார் எல்லாம் ஒண்ணு இல்ல, இட்லி பொடி இருக்கு, அத வேணா வச்சு கொண்டு வரேன். எடி இட்லி பொடியும் இருக்கட்டும், கொஞ்சம் போல தேங்காய் சட்னி அரைச்சு கொண்டுட்டு வா. நெய் ரோஸ்ட்டுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். இவன் கரண்ட் இல்லமா, நான் எப்படி தேங்காய் சட்னி போட்டு அரைக்க? இது சட்னி இல்லாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போல இட்லி பொடி வச்சு நான் சாப்பிட்டுக்கிடுதேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மருமோனே, தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு என்ன அரை மணி நேரம் ஆயிரும் போது? இவன் கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இது கரண்ட் இல்லனா என்ன? அதான் அம்மி இருக்குல, அம்மில வச்சு தேங்காய் சட்னி அரை, அதான்டி நல்ல ருசியா இருக்கும். என்னது? அம்மில வச்சு நான் தேங்காய் சட்னி அரைச்சு கொண்டுட்டு வரணுமா? அதான் கரண்ட் இல்லன்னு சொல்லுதேல, சீக்கிரமா போய் அம்மில தேங்காய் சட்னி அரைச்சு கொண்டுட்டு வா. எம்மா, நாமடி முழிச்சிட்டு நிக்க. மர்மமே வயிறு பசியோட வந்திருப்பாரு. சீக்கிரமா நெய் ரோஸ்ட் சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சு கொண்டுட்டு வா. அன்னைக்குதான் மாவரைக்க சொன்ன ஆட்டோர்ல, இன்னைக்கு என்னடான்னா அம்மில தேங்காய் சட்னி அரைக்க சொல்லுதா எங்க அம்மா. ஒரு நேரம் சட்னி அம்மில அரைன்னு சொன்னதுக்கே இப்படி வாயை பழந்துக்கிட்டு நிக்கியே. நாங்கெல்லாம் அந்த காலத்துல சட்னிக்கு என்ன குழம்பு கூட்டு பொரியலுக்குன்னு எல்லாத்துக்குமே நாங்க அம்மில தான் மசாலா அரைப்போம் தெரியுமாடி. அப்புறம் மாவு அரைக்கிறதுக்கும் 2-3 நாளைக்கு ஒரு நேரம் ஆட்டோர்ல தான் போட்டு அரைப்போம் தெரியுமாடி. அம்மா கரண்ட் வந்த உடனே சட்னி அரைச்சிட்டு ஆரம்மா. கரண்ட் எப்ப வரும்னு எனக்கு தெரியும், நீ பேசாம போய் சட்னி அம்மில அரைச்சிட்டு வா. என்னமா சொல்லுதா? கரண்ட் எப்ப வரும்னு உனக்கு தெரியுமா? ஆமா, அத முடிவு பண்ண வேண்டியதே நான் தானே. என்னமா சொல்லுதா? இன்னைக்கு மாச கரண்டா இருக்கும்டி. காலையில 8 மணிக்கே கரண்ட் போயிட்டுல, இனி ராத்திரி 7 மணிக்கு தான் வரும். போ போய் சீக்கிரமா சட்னி அரைச்சி தோசை சுட்டு கொண்டுட்டு வாடி. என்னது மாச கரண்டா? ஐயோ கடவுளே, கரண்டும்ல என்ன சேர்த்து பழி வாங்குது.
கரண்ட் வேற இல்லைன்னு சொல்லுதிய மேனகா வர கஷ்டப்படுவாதே நான் வேணா கடையிலேயே சாப்பிட்டுக்கிட்டு தானே. பேசாம இருங்க மருமோனே. என் மவ என்ன ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாத்துக்குமே மொத்தமா சோத்த பிங்கி போட்டு கஷ்டப்பட்டு கிடக்கா. எல்லாரும் வீட்ல பண்ற அதே வேலையை தானே என் மவளும் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, விடுங்க. கடையிலேயே நீங்க அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல போயிரும். என் மவ இருக்கல்ல மருமோனே, உங்களுக்கு நல்லபடியா சமைச்சு தருவா. ஏதே உங்களுக்கு தான் நான் கோடான கோடி நன்றி சொல்லணும். என்ன மருமோனே, இப்படி தனி கொடுத்தன வந்துட்டோமே, இனி எல்லா வேலையும் ஏன் தலையிலலாம் விடியும், கஷ்டப்படணுமேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்க என்னைக்கு வீட்டுக்கு வந்தேளோ அன்னையில இருந்து தான் நான் நிம்மதியா இருக்கேன். வீட்டு வேலை செய்யக்கூடிய எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லாம நான் நிம்மதியா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மருமோனே. ஏன் அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளை சரி பண்ண வேண்டியது ஏன் கடமை. நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது உங்க அம்மா தானே தினமும் சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தாவோ, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாவோ. இனி இவளுக்கு புத்தி வந்தாதானே இவளும் சரியா இருப்பா. அதுவும் சரிதான் தே, ரொம்ப நன்றி தே. எடி சட்னி அரைச்சா இல்லையா? அரைச்சிட்டே இருக்கம்மா. சீக்கிரம் ஆவட்டும் ஆவட்டும். ஏயம்மா என்ன கடு குறுக்கு வலிக்கு. இவ்வளவு நேரமா வீடு பூரா மாப்பு போட்டு தொடச்சு விட்டேன். இப்ப என்னடான்னா அம்மில உட்கார்ந்து சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கா மாறிட்டேன். எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா என்ன உசுப்பேத்தி விட்டு என் உடம்ப ரணகளம் ஆக்கிட்டாவோ. இந்த மனுஷன் என்னடான்னா எனக்கும் சேர்த்து மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு வேலைக்கு போவாருன்னு பார்த்தா இப்ப எங்க அம்மா வேலை என் நிலைமையே மாறி போயிட்டு 3 வேலைக்கும் நாளா சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு கிடக்கு. இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், என் குறுக்கே வளைஞ்சு போயிரும். என் மைனி கறிய பழி வாங்கலாம்னு பார்த்தா ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து என்னையே பழி வாங்கிட்டாவோ. இந்த நிலைமை இப்படியே இருக்க கூடாது, எல்லாம் மாறணும், மாத்தியே ஆவணும். இடி சட்னி அரைச்சிட்டியா? எம்மா அரைச்சிக்கிட்டு தான் இருக்கேன், இப்ப வாரேன். இது சரிபடாது, நமக்கெல்லாம் இதெல்லாம் சரியே வராது. இந்த மனுஷனை முதல்ல பேக் பண்ணி அனுப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை காட்டணும். எம்மா தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தம்மா சாப்பிடு. ஏடி முதல்ல மருமகளுக்கு கூட்டிட்டு வயிறு பசியோட வந்துருப்பாருல. சரிம்மா இந்தாங்க சாப்பிடுங்க. எம்மா இந்தா நீயும் சாப்பிடு. சரிம்மாக்கா. ஆஹா, இங்க நடக்கிறதெல்லாம் நனவா இல்லனா கனவா? என் பொண்டாட்டி முதல் முறையா எனக்கு தோசை சுட்டு சட்னி எல்லாம் அரைச்சு கொண்டு வந்திருக்காள. மருமகளா சாப்பிடுங்க. சரிங்க தே. நெய் ரோஸ்ட் என்ன மனமா ருசியா இருக்கு. இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால சாப்பாடு செஞ்சு சாப்பிடுதம்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை மாமியார் ஒன்லி. ஏதே நீங்களும் பேசாம எங்க கூடயே இருந்துருங்களா. என்னது எங்க அம்மா இங்கே இருக்கணுமா? மருமகளா நீங்க சொல்றது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் மவ வீட்ல வந்து இப்படி நான் ரொம்ப நாள் இருக்க முடியாது பத்தில. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தே, நானும் உங்க மக மாதிரி தானே, நீங்க எங்க கூடவே இருந்துருங்க. என்ன பேசி பேசுனீங்க? எங்க மைனி எங்க அண்ணனங்க வீட்ல ஒத்தையில இருக்காவோ. எங்க அம்மா இப்படி நம்ம வீட்டுக்கு 2 நாள் வந்து இருப்பாவோ, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போயிருவாவோ. எடி என்ன நான் இங்கே இருந்துறனால பயப்படுறியா? ஏம்மா நான் என்னதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன மாதிரி தானே உனக்கு அண்ணனும். அண்ணே உன்னை எவ்வளவு தேடுதான் தெரியுமாமா? நேத்துக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு சங்கடப்பட்டான் தெரியுமா? என்னடி சொல்லுற? அண்ணே ஃபோன் பண்ணானா? சங்கடப்பட்டானா? ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? அது அவன் சங்கடப்பட்டதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமாமா? அப்புறம் நீயும் வருத்தப்படுவே இல்ல. அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி சங்கடப்பட்டான் தெரியுமா? அம்மைய பார்த்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது. அம்மா கையால சாப்பிடாம என்னால இருக்க முடியல. நான் எப்படியோ இங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டான் தெரியுமாமா? எடி அண்ணே அப்படி எல்லாம் சொல்லி இருக்க மாட்டான் டி. ஏன் மருமோ நல்ல ருசியா சமையல் பண்ணுவான்ல, அவன் நல்ல சாப்பிட்டு எடுத்து தான் இருப்பான். ஆஹா எங்க அம்மா நாம போய் சொன்னாலும் நம்ப மாட்டாளா? இம்மா இப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அண்ணே எவ்வளவு சங்கடப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். நானும் அண்ணனை பார்த்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது. எனக்கே அண்ணனை எப்படி தேடுது தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் என் கையை பிடிச்சே கூட்டிட்டு போவாம்மா. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கி திங்கலாம் கைவீசுன்னு என்னை எப்படி பாசமா கூட்டிட்டு போவா தெரியுமாமா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேம்மா. எனக்கு அண்ணனை பார்க்கணும். நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்பி போறேன். என்னடி சொல்லுத? உங்க மாமியார் வீட்ல இருந்து எனக்கு போன் பேசும்போதெல்லாம் எம்மா உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, நாங்க வீட்டுக்கு வரேம்மான்னு சொல்லுவேன். இப்ப என்னன்னா புதுசா அண்ணனை பார்க்கணும், அண்ணனை ரொம்ப தேடுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நீ தான் அங்க 1 வாரமா எங்க வீட்ல தானே இருக்க. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். ஆனா அண்ணனை தானே என்னால பார்க்க முடியல. அதனால தான் எனக்கு இப்ப
மீனுமா நீ எதுக்கும் கவலைப்படாத. மச்சான நான் வேணா போன் பண்ணி இங்க வீட்டுக்கு வர சொல்லட்டா? இந்த கிறுக்கு மனுஷன் நம்ம ஐடியால மண்ணள்ளி போட்டுருவோம் போலுக்க. அது எங்க அண்ணன் வேலைக்கெல்லாம் லீவ் எல்லாம் ஒண்ணும் போட மாட்டான். நான் எங்க அண்ணனை வீட்டுல தான் போய் பார்க்கணும். உங்களுக்கு 2 நாள் திருநெல்வேலியில மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. நீங்க மீட்டிங் போயிட்டு வாங்க, நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க அண்ணனை பார்த்துட்டு வரேன். என் மவ எதுக்கோ ஐடியா போட்ட மாதிரிலாம் இருக்கு. சோழியன் குடி, நீ சும்மா ஆடாத. சரி, இதுக்கு மேலேயும் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்புறம் சரியா வராது. விட்டு பிடிச்சுதான் பாப்போம் என்னதான் பண்ணுதான்னு. சாப்பிட்டாச்சுல, மீட்டிங்க்கு கிளம்புங்க. ஏன்டி இப்படி மறுமணப்பட்டு விரட்டிட்டே இருக்க? பின்ன மீட்டிங்லாம் கரெக்டா போய் அட்டெண்ட் பண்ணாம இருந்தா அப்புறம் வேலையே போயிடும். தெரியுமாமா உனக்கு? என்ன மறுமணம் இது? என்னலாமா சொல்லுதா? ஆமாத்தே, மேனகா சொல்லதெல்லாம் உண்மைதான். 2 நாள் திருநெல்வேலியில மீட்டிங் இருக்கு பாத்துருங்க. அதனால நான் போயிட்டு வரேன். ஓஹோ அப்படியா? அப்ப சரி மருமோனே, நீங்க மீட்டிங்க்கு போயிட்டு வாங்க. மேனுமா போயிட்டு வரேன்னா? போங்க போங்க. இடி போங்கன்னு சொல்லாத, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. சரி, போயிட்டு வாங்க. ஏத்தே போயிட்டு வரேன்னா? சரி மருமோனே, பார்த்து போயிட்டு வாங்க. என் பொண்டாட்டி ஏதோ ஐடியா பண்ணுதா, அது மட்டும் எனக்கு நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது. நல்ல வேலை, இவ சதியில இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு 2 நாள் மீட்டிங் இருக்கு. எப்பாடா கிளம்பிரோடா சாமி. ஏமா, அவர்தான் மீட்டிங்க்கு கிளம்பிட்டார்ல, வா நம்ம வீட்டுக்கு போவோம். இடி இப்பதானே கிளம்பினாரு, நாமளும் உடனே கிளம்பவா? நீ வாரேனா வா, இல்லனா இங்கே இரு. நீ எவ்வளவு ஐடியா பண்ணாலும் வாம் பாச்சா என்கிட்டயும் என் மருமகிட்டையும் பலிக்காதுடி. சின்ன பொண்ணு, நீ சொன்னதை என்னால நம்பவே முடியல பத்துக்க. ஆமா சின்ன பொண்ணு, என்னாலயும் நம்பவே முடியலையே. ஏக்கா நம்புங்கக்கா, நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஏக்கா தயவு செஞ்சு நான் சொன்னதை நம்புங்கக்கா. நீ சொல்லதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு. ஆனா இப்போ உன் மாமியார் உன்கிட்ட கோவப்பட்டுட்டுல இருக்காவோ? ஆமா சின்ன பொண்ணு, உன் சம்மந்தியாரி வீட்டுல வச்சு உனக்கும் உங்க மாமியாருக்கும் சண்டை வந்துச்சாமே. ஆமா கமலா, சின்ன பொண்ணுக்கும் அவ மாமியாருக்கும் ஒரே சண்டை பத்துக்க. கடைசியில அவ மாமியாரு உன் கூட நான் வீட்டுக்கே வரமாட்டேன், என் மவதான் என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவேன், நான் இங்கேதான் இருப்பேன்னு இவ கூட என்ன சண்டை போட்டாவ தெரியுமா? சின்ன பொண்ணு, உங்க மாமியார் அதுக்கப்புறம் போன் ஏதாவது பேசினாவளா உங்ககிட்ட? மரகதக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல, அத உங்ககிட்ட சொல்லாமலே விட்டுட்டாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு நேரமா சொன்ன விஷயத்த நீங்க 2 பேரும் நம்பலாமா வேண்டாமான்னு புலம்பிக்கிட்டே இருந்தேக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா, என்ன விஷயம்? ஏக்கா, எங்க மாமியாரு என் கூட சண்டை போட்ட விஷயம் தானே உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்குமே தெரியாதுக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்துச்சு? சொல்லுதேன்க்கா, சொல்லுதேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவே வரும். அட சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா, அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அடி பாவி, நான் வலிக்கு விழுந்து கை கால்லாம் முறிஞ்சு கிடக்கணும்னு என்னமா பிளான் பண்ணுதியா 2 பேரும்? சரி, எப்படியாவது நல்லபடியா வாழ்ந்துட்டு போன நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா, நீ என்னடா என்னையே பழி வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடி. சே, என் சம்மந்திகாரி இப்படியெல்லாம் இருக்காள. இந்த கீதாக்கா என்னடா என் சம்மந்திகாரிக்கு கோல் மூட்டி கொடுத்துக்கிட்டே எல்லாம் இருக்காவோ? மர்மோளே, ஏத்தே மர்மோளே, நாம நினைக்கிற மாதிரி இல்ல. என் மவ ஒரு காலமும் திருந்த மாட்டா. ஏத்தே, என்னதே சொல்லுதியா? மர்மோளே, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. அந்த கீதாவும் என் மவளும் இங்க நின்னு பேசிட்டு நின்னாவுல, அத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏத்தே, என்ன சொல்லுதியா? ஆமா மர்மோளே, நாம 2 பேரும் இப்ப கொஞ்ச நாளா ஒத்துமையா இருக்கோம் பத்தியா? அத பார்த்து என் மவளுக்கு பொறுக்க முடியல. காணாத குறைக்கு இந்த அரவேக்காடு 4 முடி கீதா என் மவளுக்கு இன்னும் கொஞ்சம்ல உசு பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்து எழுத்து அவ 2 பேரையும் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் உங்ககிட்ட வந்து சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டியா. இன்னைக்கு நீங்க நேர்லயே பாத்துட்டியல்ல. மர்மோளே, நீ சொல்லதை எல்லாத்தையும் நம்பாம இருந்ததெல்லாம் முன்னாடி. இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். சரி, அம்மாவா மாறிட்டா, கொஞ்சமாவது திருந்திருப்பா. தனி கொடுத்தன வந்தாலது கொஞ்சமாவது அவளுக்கு பொறுப்பு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ புத்தி ஒரு நாளும் மாறாது. மேனகாட்டையும் இந்த 4 முடி கீதாக்கிட்டையும் நான் நேர்லயே போய் கேட்க போறேன். அப்படிலாம் ஒண்ணு பண்ணிடாத. இது என்ன பழி வாங்கணும்னு நினைக்கப்பட்டவங்க கிட்ட நான் எப்படி போய் கேட்காம இருக்க முடியும்? இங்க பாரு மர்மோளே, நீ என்னத்தான் போய் கேட்டாலும் அவ திருந்த போறதே இல்ல. அதனால நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ அதபடி கேட்டு நடந்துக்க. என்ன பேய் சொல்லுங்க. இங்க பாரு மர்மோளே, நீ வலிக்கு விழுந்து கை கால்லாம் உடைச்சுக்கிடணும்னு தான் அங்க சோப்பு தண்ணியை ஊத்தி வச்சிருக்காளுவோ. நீ பாட்டுக்கு அதை மிதிக்காம தாண்டி போயிரு. இந்த சோப்பு தண்ணியில நான் வலிக்கு விழுந்த மாதிரி நடிக்கேன். இது எதுக்கு வேணும்னு போய் வலிக்கு உள்ள போறேன்னு சொல்லுதியா? மர்மோளே, உண்மையிலேயே இந்த சோப்பு தண்ணியில வச்சு வலிக்கு விட மாட்டேன். அதுக்கு பக்கத்துல வலிக்கு விழுந்த மாதிரி நடிக்கேன்னு தானே சொல்லுவேன். ஓஹோ, நீங்க நடிக்கேன்னு சொல்லுதீங்களோ? ஆமா மர்மோளே, நான் வலிக்கு விழுந்த மாதிரி நடிக்கேன். அந்தால நீ என்ன காப்பாத்த வர மாதிரி வா. அப்ப என் மவளும் வருவாள்ல, என் மவ முன்னாடி வச்சு உன் கூட நான் சண்டை போடுவேன். ஏன்டி என்ன இப்படி வலிக்கு உள்ள வச்சா? நீ தானே வேணும்னே சோப்பு தண்ணியை ஊத்தி வச்சிருக்கேன்னு உன் மேல பழிய தூக்கி போடுவேன். எத்தே மருமோளே, நான் சொல்லதை கேளு. அந்தால கொஞ்ச நேரம் உடனே ஏசிக்கிட்டே இருப்பேன், சரியா? உன் கூட நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ என்ன நல்லபடியா பாத்துக்கிட மாட்டா. உன் கூட வீட்டுக்கு வந்தோம்னா என்ன நீ கொலை பண்ணி போடுவா. அதனால நான் இங்கே என் மவ கூட இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், சரியா? இது யாந்தே இப்படி சொல்லுதியா? நான் உங்களை நல்லபடியா தானே பாத்துக்கிடுதேன். மருமோளே, புரிஞ்சுக்க, நான் நடிக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிதே சரிதே. இனி நான் நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டேன்.
நான் என் மக கூட தான் இருப்பேன்னு உன்கிட்ட சொல்லுவேன் சரியா? எத்தே அப்படி சொன்னா? இந்த பாரு மருமோள, என் மககிட்ட எல்லாம் வார்த்தையால சொன்னா அவளெல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனா அவ இந்த அளவுக்கு திமிரு பிடிச்சு இருக்கான்னா அதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்ன மதிக்காம அவளுக்கு செல்லம் கொடுத்து அவ சொல் பேச்ச கேட்டுக்கிட்டே நானும் நடந்துகிட்டு இருந்தேன் பத்தியா? அந்த திமிர்ல தான் அவ இவ்வளவு நாள் ஆடிட்டு கிடக்கா. அதனால அவளை சரி பண்ண வேண்டிய கடமை என் கடமை மருமோள. பாவம் என் மருமவன், இவளை நம்பி அவ அம்மாவை அப்பாவையும் விட்டுட்டு தனி கொடுத்தன வேற வந்திருக்காரு. அந்த மனுஷன் நல்லபடியா வாழாண்டமா. அதனாலதான் சொல்றேன் மருமோள, நான் இந்த மாதிரி எல்லாம் நடிப்பேன், நீயும் என் கூட சண்டை போட்ட மாதிரி நடிச்சுக்கே சரியா? மருமோள திரும்பவும் சொல்லுதே, நான் உன் கூட சண்டை போட்ட மாதிரி நடிக்கதான் செய்வேன். என்ன நீயும் இதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு கண்ட மணிக்கு என் கூட சண்டை போட்டுறாத. சரிங்க தே, நீங்க சொன்ன மாதிரி நான் நடிக்க மட்டும்தான் தே செய்வேன். சரி மருமோள. எத்தே அப்ப நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா? இல்ல மருமோள, இங்க என் மக கூட இருந்து அவளை சரி பண்ண வேண்டிய கடமை என் கடமை. அதனால ஒரு 5-6 நாள் இங்கே நான் இருந்துட்டு வரேன். என்ன எத்தே அப்ப என் சம்பந்திக்காரியை நீங்க சரி பண்ணிடுவீன்னு சொல்லுதீங்க அப்படிதானே? ஆமா, சரி பண்ணிடுவேன். இல்ல சரி பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இவளால என் மருமக வாழ்க்கையும்லாம் பாதிக்கும். ஆமா தே, அது சரிதான். சரி மருமோள, அப்ப நம்ம சண்டையை ஆரம்பிப்போம். நான் வலிக்கு விழுந்து அப்படியே மயக்கமுட்ட மாதிரி கிடப்பேன். என்ன மருமோள? சரிங்க தே, உங்க நடிப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, என் நடிப்பை நானும் ஸ்டார்ட் பண்ணுதேன். சரி மருமோள. இதுதான்க்கா நடந்துச்சு. சின்ன பொண்ணு, அப்பா உன் மாமியார் வலிக்கு விழுந்த மாதிரி கிடந்ததெல்லாம் நடிப்பா? ஆமாக்கா, அத்தனையும் நடிப்பு. எப்படிக்கா எங்க மாமியார் நடிப்பு? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா உங்க 2 பேர் நடிப்பு. அதான் நான் கண் கூட பார்த்தனே. நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன், இல்லனா நானும் சேர்ந்தே அவங்க நடிப்பெல்லாம் பார்த்திருப்பேனே. ஏ கமலாக்கா, நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமியார் மருமோள பேசி வச்சு நல்லா நடிச்சிருக்கீல. இதுல நான்ல ஏமாந்து போயிட்டேன். நீங்க ஏமாறலக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு சந்தர்ப்பமே வரல. என் சம்மந்திக்காரி எங்க மாமியார் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த 4 முடி கீதாவை வெளுத்து எடுக்கணும்லக்கா. அதான் வந்த கோபத்துல வாரியில வச்சு 4-5 அடி பலார் பலார்னு விட்டேன். 4 மிதியும் கொடுத்தேன். அப்படிதான் சின்ன பொண்ணு கொடுக்கணும். இவ லேசுப்பட்டவள் அந்த கீதா. ஒவ்வொரு வீட்லயும் சண்டையை முட்டி விடலாம்ல கோல் முட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஆனா பரவாயில்ல சின்ன பொண்ணு, உங்க மாமியார் உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாவல்ல, அதுவே பெரிய சந்தோஷம்ல. ஆமாக்கா, என் சம்மந்திக்காரியை பத்தி இப்ப எங்க மாமியார் நல்லா புரிஞ்சுக்கிட்டாவோ பத்தில, அதனாலதான் என்னையும் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாவோ. ஆமா சின்ன பொண்ணு, மாமியார் வீட்ல மாமியார் சப்போர்ட் இருந்தாதான் நாம நல்லபடியா இருக்க முடியும். ஆமா சின்ன பொண்ணு, உங்க மாமியார் இப்ப உன்னை புரிஞ்சுக்கிட்டாவோ பத்தியா, நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. ஆமாக்கா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட வேண்டியதான். நான் என்னத்துக்காக சண்டை போட போறேன்? என் சம்மந்திக்காரி எங்க வீட்டுக்கு வந்தாதான் எனக்கும் எங்க மாமியாருக்கும் இடையில சண்டையை மூட்டி விடுவா. அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு என் சம்மந்திக்காரி ஒரு வாரத்துல 5-6 நாளாவது இங்க வந்து கிடந்துருவா. ஆனா இப்ப அதுக்கும் வழி இல்ல. வா மாமியார் உன் சம்மந்திக்காரி வீட்டுல இருக்காவோ? ஆமாக்கா, இனி கொஞ்ச நாளைக்கு என் சம்மந்திக்காரி இந்த தேச பக்கம் எட்டி பார்க்க மாட்டா. பரவாயில்ல சின்ன பொண்ணு, உன் மாமியார் உன் சம்மந்திக்காரி நல்லபடியா திருத்திக்கிட்டு தான் இங்க வருவாவோ. ஆமாக்கா, எப்படியோ என் சம்மந்திக்காரி திருந்தனாலே எனக்கு போதும். ஆனாலும் நல்ல நடிப்பம்மா மாமியாரும் மருமகளும். 2 பேர் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். சின்ன பொண்ணு, நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்க, உன் சம்மந்திக்காரிக்கு தலையை தரிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த கீதாவுக்கு 4 முடியும் ஆஞ்சிட்டு விட்டுருப்பேன். ஏக்கா, எனக்கும் உங்களை மாதிரி தான் கோவம் வந்துச்சு. ஆனா எங்க மாமியார் நான் பாத்துக்கிட்டதேன்னு சொன்னாவ பாத்தீங்களா, அதனாலதான் முழு பொறுப்பையும் எங்க மாமியார் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்துட்டேன். பாத்தியா கமலா, மாமியார் மருமகளும் நல்லா பேசி வச்சு நாடகத்தை நடிச்சிருக்காவோ. இடையில நின்று நான் தான் ஒண்ணு புரியாம, ஐயோ சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி சண்டை போடுதா, அவங்க மாமியார் எதுக்கு இப்படி பேசுதாவோன்னு ஒண்ணு புரியாம முழிச்சுக்கிட்டு நின்னேன். மாமியார் மருமகளும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காவோ. எனக்கா ஒண்ணு புரியல. ஐயோ என்ன பண்ணுவோம் யாது பண்ணுவோன்னு ஒண்ணு புரியாம கை காலெல்லாம் நடுங்கி போயாக நின்னேன் தெரியுமா? சின்ன பொண்ணு, மரகதக்காவே நடுங்க வச்சிருக்கேல மாமியார் மருமகளும் சேர்ந்து. ஏக்கா, உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லியிருப்பேங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே சண்டை ஆரம்பிச்சிட்டு பாத்தீங்களா, அதனாலதான்க்கா என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. சரி, எது எப்படியோ உன் சம்மந்தியாரி திருந்தி நல்லபடியா இருந்தாலே போதம்மா. எங்க மாமியார் வீட்டுல இருந்திருந்தாவுன்னா எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாவோ. இவரும் காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டாரா, எனக்கு ஒத்தையில போர் அடிக்க ரொம்ப. அதுக்குதான் எங்க கூட உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்கேல, அப்புறம் என்ன? ஆமாக்கா, இப்படி பாடு பேசியே நேரத்தை ஓட்ட வேண்டியதான். இந்த கீதாவை நீ வாரியிலால சாத்துனேல, அதுக்கு அவ மாமியார் உனக்கு சொத்தெல்லாம் எழுதிதாரேன்னு சொல்லிருக்காவோ. ஆமாக்கா, கீதாக்கா மாமியார் அவங்க சொத்துல பாதியெல்லாம் எனக்கு எழுதி தரேன்னு சொல்லியிருக்காவோ. நாளைக்கு காலையிலேயே பத்திரத்தை வாங்கிட்டு போய் கீதாக்கா மாமியார் கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். கீதா மாமியார் அவ மேல அவ்வளவு கோவத்துல வச்சிருந்திருக்காவோ. பின்ன இந்த 4 முடி கீதா மட்டும் என்னக்கா லேசு பட்டவளா? என்ன பண்ணே, இந்த கீதாவுக்கு இன்னும் 4-5 அடி சேர்த்து கொடுத்துருக்க வேண்டியது. அத அடிச்சு துவைச்சு அவங்க வீட்டு ஓட்டு மேல காய போட்டுட்டு வந்திருக்கோம்ல, கருவாடு கணக்கா காஞ்சி கிடப்பாவோ. அவளா கருவாடு கணக்கா காய்வா, அடுத்த ஆள காய வைக்காம இருந்தா சரிதான். மைனிகாரி நல்ல கெக்கபுக்கன்னு சிரிச்சி பாடு பேசிட்டே இருக்கியோ. பாத்தியம்மா உன் மருமவ லட்சணத்தை? ஏன்டி அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, அதுக்கு என்ன? என்னது அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காளாவா? ஆமாடி, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும், வீட்டுல ஒத்தையில இருப்பாள்ல, நேரம் போயிருக்காது, அதான் இவங்க கிட்ட உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்கா. ஏம்மா நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப தான் மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா
அப்படி இப்படின்னா கமலாக்கா கிட்டயும் மரகதக்கா கிட்டயும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா உன் மருமவ. சின்ன பொண்ணு நல்ல மாமியார் தான் உனக்கு வாச்சிருக்காவோ. அங்க பாருமா, அங்க பாரு, மாமியார்னு பேச்சு நடக்கு. உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காவோ. மாமியாருக்கு ஏத்த மருமவ, மருமவக்கு ஏத்த மாமியார். பாத்தியம்மா, மரகதக்கா கூட மாமியார்னு உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காவோ. நீங்க வீட்ல இல்ல பத்தியா, அதனால தான் 3 பேரும் கூடி இருந்து உன்னை பத்தி கும்மி அடிச்சிட்டு இருக்காவோ. என்னன்னு கேளுமா, பாத்துக்கிட்டே நிக்க. மருமவளே இது அத்தையாவது சொத்தையாவது. என்னக்கா சின்ன பொண்ணுக்கு மாமியார் கோவமா பேச மாதிரி இருக்கு? ஆமா கமலா, இவ்வளவு நேரமா அவங்கள பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப என்னடா திடீர்னு கோவமாலாம் வந்திருக்காவோ? இது நீங்க உங்க மகா வீட்ல இருந்தீங்க? யா ஒரேடியா என் மவ வீட்ல இருந்துருவேன்னு நினைச்சியோ? என்ன மைனியா, எங்க அம்மா வீட்ல இல்லன்னு உடனே ரொம்ப தான் ஆடுதியலோ? இது என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவமா பேசுதிய? அப்படிதான் பேசுவேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எல்லார்கிட்டயும் என்ன பத்தி பேசிட்டு இருப்ப நீ? ஏ பரிமள பாட்டி, உங்க மருமவ உங்களை பத்தி பெருமையா தான் பேசுனா. உங்களை பத்தி எதுவுமே தப்பா சொல்லல. ஆமா சின்ன பொண்ணு, எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்க, அப்படி இப்படின்னு பெருமையா தான் பேசுனா உங்களை பத்தி. ஆமாத்தி, உங்களை பத்தி நான் பெருமையா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, அப்படியே மாமியார பத்தி எல்லார்கிட்டயும் பெருமையா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க பேசிட்டு இருந்ததால நாங்க கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். இங்க பாரு மருமவளே, நீ நினைக்கிற மாதிரி எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன். ஏன்டி ஒவ்வொரு நேரமா திரும்பி திரும்பி உட்காருவேளோ? ஏமா பாத்தியம்மா, உன்னை எப்படி கிண்டல் பண்ணுதான்னு? அடி பார்வதி, இப்படி போட்டு கொடுக்க அம்மிக்கிட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பொண்ணு எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, எங்க மாமியார் இப்ப என்கிட்ட நல்லபடியா பேசிக்கிடுவோ, நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம்னு சொன்னா. ஆனா இப்ப அப்படியே நிலைமை தலைகீழா மாறி போயிட்டே. ஏக்கா சின்ன பொண்ணுக்கு மாமியார் எதுக்குக்கா இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காவோ? எனக்கும் ஒண்ணும் புரியல கமலா. இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு என் மாமியார் என் சம்மந்தியாரி வீட்டுல தான் இருப்பாவோடு சின்ன பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. சொல்லி வாய மூடலையே, 2 பேரும் நேர்ல வந்து நிக்காவோ. ஆமாக்கா, அதுவும் 2 பேரும் கோவமாலாம் வந்திருக்காவோ. ஒருவேளை அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ என்னன்னு தெரியலையே. இந்த சின்ன பொண்ணுக்கு என்னைக்குதான் நிம்மதி இருக்குமோ. வாட்டி வீட்டுக்கு என்ன பெக்க பெக்கன்னு முழிச்சிட்டு நிக்க. இன்னும் பாடு பேசுறதுக்கு நிறைய இருக்கோ? இது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லதே. வா வீட்டுக்கு, வயிறு பசிக்கு. சரிதே வாரேன். வாட்டி போவா வீட்டுக்கு. மைனி, நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். அடங்காப்படாரு, இப்ப அதுல போவா, திரும்பவும் வந்துட்டாளா? என்ன சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரமா நீ ஒரு கதை சொன்ன, ஆனா இங்க நடக்கப்பட்டதெல்லாம் வேற மாதிரில இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒரு வாரம் கழிச்சு எங்க மாமியார் வருவான்னு பார்த்தா என் சம்மந்திகாரியும் கூடவே எல்லாம் வந்திருக்கா. சின்ன பொண்ணு, ஏற்கனவே உங்க மாமியார் கோவத்துல இருக்காவோ. நீ இன்னும் இங்க என்ன பாடு பேசிட்டு இருக்காத, சீக்கிரமா வீட்டுக்கு போ. ஆமா சின்ன பொண்ணு, சீக்கிரமா வீட்டுக்கு போ, அப்புறமா வேணா பேசிக்கிடலாம். சரிக்கா. ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சின்ன பொண்ணு, நாங்க உடனே வந்துருவோம். சரிக்கா, போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு தைரியமா இரு, எதுக்கும் பயப்படாத. என்ன வந்தாலும் பாத்துக்கிடலாம். சரிக்கா, போயிட்டு வரேன். சோ கடவுளே, இப்ப என்ன கதையை கொண்டுட்டு வந்திருக்காவோன்னு தெரியலையே. திமிரு பிடிச்சவ இந்த மேனகா, அவளும் இருக்க மாட்டா, இந்த சின்ன பொண்ணையும் நிம்மதியா வாழ விட மாட்டா.